அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தில் கும்பம், மீனம், மேசம் இந்த 3 ராசிகளில் 8 நவக்கோள்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். கன்னி ராசியில் மட்டும் கேது பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மீன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். பங்குனி மாதம் முழுவதும் புதன் நீச நிலையில், பங்குனி 20ஆம் தேதி வக்கர அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். மாத கிரகமான சூரியன் பங்குனி 1 முதல் 31 வரை ஒரு 18 வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் மேல் சூரிய பகவான் கடக்கப் போகிறார். மேச ராசியில் குரு, மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது, சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சத்ருஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அரசுக்காரகன் சூரிய பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், பல வருடமாக அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அரசு அதிகாரிகளையோ சந்திப்பீர்கள். அரசு காரியங்களில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மாதம் நிறைவேறும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குனி மாதம் காட்டுகிறது. கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சுய ஜாதகத்தில் ராகு மேல் சூரிய பகவான் அமர்ந்திருந்தார் என்றால் தந்தை அரசு வேலையில் இருந்தவராக இருப்பார். அவர் நிலபுல சொத்துக்கள் நிறையா சம்பாதித்திருப்பார். ராகு சூரியன் ஒரு ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்திருந்தால் அவருடைய அப்பா அரசு வழியில் விரயம், தீராத சட்ட சிக்கலில் இருந்திருப்பார். அப்படி இல்லைன்னா 2வது திருமணம் செய்திருப்பார். சொந்தக்காரர்களுக்கு ஒரு பைசா உதவி செய்திருக்க மாட்டார். ராகு சூரியன் சேர்க்கை அப்பா கேரக்டரில் ஒரு கரும்புள்ளியை குத்தக்கூடியதாக இருக்கும். அசகாய சோரனாக ராகு கேது ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்த ஜாதகர்களுக்கு தந்தை அசகாய சோரனாக இருப்பார். இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி ஜென்ம ராசியில் ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகள் இல்லாமல், தந்தையை எதிர்க்காமல் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. நெருப்பு கிரகம் ஜென்ம ராசியில் வரும்போது பங்குனி மாதம் ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரலாம், அஜீரண கோளாறு வரலாம், வயிறு சார்ந்த பிரச்சனை வரலாம், கண் நோய் வரலாம். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நெருப்பு கிரகம் ஜென்ம ராசியில் வரும்போது அதிகார ஆளுமை திறன் மீனராசி என்பதற்கு உண்டு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 12வது இடமான விரயத்திலே ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி மேல் செவ்வாய் பகவான் இந்த மாதம் கடக்கப் போகிறார். இது கிரக யுத்தம். சனி செவ்வாய் ஒரு வீட்டில் கூட்டணி சேர்ந்தாலே கிரக யுத்தம். தனக்காரகன் 12வது வீட்டிலே மறையும் போது வெளிநாடு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். படிப்பு விஷயமாக கூட வெளிநாடு செல்லலாம், அல்லது நீண்ட தூர ஆன்மீக பயணம் கூட செல்லலாம், அல்லது ஒரு கோயிலுக்கு 2 நாள் 3 நாள் டூரு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி என்பதற்கு உண்டு. தனக்காரகன் 12வது வீட்டில் மறையும் போது சுப செலவுகள், நீங்கள் சுப செலவுகள் செய்வீர்கள். ஆடை ஆபரணமோ, திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கோ, வண்டி வாகனங்களுக்கோ எதுக்கு ஒன்று சுப செலவுகள்
இந்த பங்குனி மாதம் மீனராசி என்பதற்கு அதிகரிக்கும். 12வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று 7.5 நாட்டு சனியில் விரயச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாதகாதிபதி திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா, பாதகாதிபதி உங்களுக்கு யார் என்றால் புதன் தான் பாதகாதிபதி. இந்த மாதம் புதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக பத்திரமாக வீடு வந்து சேரணும். கீழே விழுந்து கை கால் எலும்பு முறிவை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அப்புறம் விரைய செலவுகள் நோய் நொடிக்காக வந்துவிடும். ஜென்ம ராசியிலே புதன் நேச நிலையில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது அவர் சுகஸ்தானாதிபதி. சுக ஆரோக்கியத்தில் மீனராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தாயாரிடம் போட்டி போடக்கூடாது. உங்கள் அம்மாவிடம் நீங்கள் கொஞ்சம் கனிவாக பணிவாக தான் நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் செலவு வைக்கக்கூடிய நிலையும் மீனராசி என்பதற்கு காட்டுகிறது. கலத்தரக்காரகன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு வண்டி வாகன செலவையும் காட்டுகிறது. தாயாரிடம் போட்டி போடக்கூடிய நிலையும் காட்டுகிறது. கணவன் மனைவிக்குள் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகளையும் காட்டுகிறது. நண்பர்கள் உறவினர்களுக்குள் சில ஏமாற்றங்களையும் இந்த பங்குனி மாதம் மீனராசி என்பதற்கு காட்டுகிறது. சுய புத்தியுடன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து மீனராசி என்பர்கள் செயல்படுங்க அப்படின்னு கோச்சாரத்தில் புதன் நேசமடைந்து அஸ்தங்கமடைந்து வக்கரமடைந்து இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது மீனராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். 3க்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் 12வது இடமான விரயத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார். சுக்கிர பகவானால் பெரும்பாலும் தொந்தரவுகள் இல்லை. முயற்சி ஸ்தானாதிபதி விரயத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வரும்போது வெளியூர் வெளிநாடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மீனராசி என்பதற்கு வரும். ஜென்ம ராசிக்கு பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 18 வருடங்களுக்கு பிறகு ராகு மேல் கடக்கப் போகிறார். ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் உச்சபலம் பெறும்போது மீனராசி என்பதற்கு சில பேருக்கு காதல் மலரும். உடனே கல்யாணம் நடக்கும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் வரும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம். நண்பர்கள் உறவினர்களுக்குள் சில மனஸ்தாபங்கள் நீங்கும். ராகு மேல் சுக்கிர பகவான் வரும்போது பேர் ஆசையை கொடுப்பார். போட்டி பந்தயம் சூதாட்டம் இதில் உங்களுடைய மனம் செல்லும். பெரும்பணத்தை விரயம் செய்யாமல் மீனராசி என்பர்கள் பார்த்து கொள்வது இந்த மாதம் சிறப்பு. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே பரணி நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் குருபகான் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் குருபகான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை மீனராசிக்கு குரு பலன் உண்டு. நகை ஆபரணம் எடுக்கலாம். குடும்பத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்யலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும். இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். 2ஆம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோருக்குமே பணப்பிரச்சனை ஓரளவு தீரும். குடும்ப பிரச்சனை பங்குனி மாதம் ஓரளவு தீர்த்து கொள்ளலாம். புதுசாக பக்கமாக கல்யாணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் விதண்டாவாதம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது மீனராசி என்பதற்கு கோச்சாரத்தில் 8 நவகிரகங்கள் விரயத்திலும் ஜென்மராசியிலும் 2ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்யும்போது முன்னெச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். நேர் 7ஆம் வீட்டிலே கேது 4 கிரக பார்வை 7ஆம் வீட்டிற்கு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் அந்நியவன்யமாக நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கொஞ்சம் புரிதல் வேண்டும். யாரிடமும் வெட்டு விளக்குன்னு பேசி பிரிந்து விடாதீர்கள். சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இந்த மாதம் நிதானமாக அலைச்சல் இல்லாமல் யாரிடமும் நஷ்டப்படாமல்
இந்த மாதம் கடப்பது மீனராசி அன்பர்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.